உலகெங்கும் பரவி வாழ்கின்ற நமது தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் ஜோதிடர் மதுரை கார்மேகத்தினுடைய பணிவான வணக்கத்தினை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வாரம் மார்ச் மாதம் 3ஆம் தேதி 2025, தமிழுக்கு மாசி மாதம் 19ஆம் தேதி திங்கட்கிழமை முதல் மார்ச் மாதம் 9ஆம் தேதி 2025 மாசி மாதம் 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரை உள்ள இந்த வார ராசி பலன்களை இப்பொழுது காண இருக்கின்றோம். இந்த வாரத்திலே ஒரு மிக முக்கியமான ஒரு கிரகம் 4ஆம் தேதி வக்ரமாகின்றது. அவர் அசுர குரு என்று அழைக்கப்படுகின்ற சுக்கிரன் வக்ரமாகின்றார். சுக்கிரன் உச்ச பலத்திலே வக்ரமாகின்றார். இதனால் பலருக்கு அதிவிரைவான ஒரு நல்ல செயல்களும் நடக்க இருக்கின்றது. சிலருக்கு அதிவிரைவான வீண் செலவுகளும் ஏற்பட காத்திருக்கின்றது. குறிப்பாக திரைத்துறையில் இருக்கின்றவர்களுக்கு, கலைத்துறையில் இருக்கின்றவர்களுக்கு, இப்படி முக்கியமாக பல விஷயங்களிலே ஒரு ஆடம்பரம் சார்ந்த விஷயங்களிலே சம்பந்தப்பட்டவர்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு முக்கியமான நிகழ்வுகள் நிறைய நடக்க காத்திருக்கின்றது. அதனால் இந்த வார நிகழ்வை கண்டிப்பாக காண வேண்டும். கொடுக்கப்படுகின்ற ஒரு குறிப்புகளை கவனமாக குறித்து வைத்துக்கொண்டு அதன்படி நடந்தால் நிச்சயமாக அனைத்தும் நன்மையாக மாறும் என்பதை கூறி இப்பொழுது ராசி பலன்களை காணலாம். பாருங்கள். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம். விருச்சிக ராசிக்கு உங்களுக்கு இப்பொழுது அற்புதமான ஒரு நேரம், கெட்ட நேரங்களெல்லாம் விலகி நீங்கள் இப்போது பாதுகாப்பான ஒரு அமைப்புக்குள்ளே சென்று விட்டீர்கள். பல உதவிகள் தெய்வத்தினுடைய அனுக்கிரகத்தின் மூலியமாக கிடைக்கின்றது. குலதெய்வத்தினுடைய வழிபாட்டுதல் மூலியமாக உங்களுக்கு கிடைக்கின்றது. எதிரியாக இருந்தவர்கள் எல்லாம் இப்பொழுது உங்களுக்கு உறவாக மாறிக்கொண்டிருக்கின்றார்கள். பல நீண்ட நாட்களாக விலகி இருந்த சொந்தங்கள், உங்களுக்கு நண்பர்கள் உங்களுக்கு இப்பொழுது உதவிகரமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படி பல வகையிலே நட்பு ரீதியாகவும் சரி, உதவி செய்யக்கூடிய நிலையில் இருப்பவர்கள் மூலியமாகவும் சரி, உங்களுக்கு நல்ல நன்மைகள் கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக ஒரு அரசியல்வாதிகள் அல்லது அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மூலியமாக உங்களுக்கு பெரிய மனிதர்களுடைய சமுதாயத்திலே உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர்களுடைய அரவணைப்பும் உங்களுக்கு இப்பொழுது கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. இதற்கு முன்னால் எல்லாம் இப்படி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு கிடையாது. இப்பொழுது உங்களுக்கு அது கிடைக்கின்றது என்றால் அது அனைத்துமே கிரகங்கள் மூலியமாகத்தான். எதுவுமே கிரகங்களின்றி நடக்காது. தேவையில்லாமல் இவன் பல விஷயங்களிலே மாட்டிக்கொண்டான் என்று கூறுபவர்களுக்கெல்லாம் சில விஷயங்கள் புரியாது. தெய்வம் நாடாமல் எதுவும் நாடாது, கிரகங்கள் நாடாமல் எதுவும் நாடாது. உங்களை வாழ்க்கையிலே நீங்கள் ஒரு பம்பரம்தான். உங்களை சுழற்றி கொண்டு ஆட வைத்துக் கொண்டிருப்பது ஒரு சாட்டை. அந்த சாட்டையானது யார் கையில் இருக்கின்றதோ அதை பொறுத்துதான் உங்களது வாழ்க்கை. இப்பொழுது ஒரு நல்ல மனிதர்கள் கையிலே உங்களது சாட்டை இருந்து கொண்டிருக்கின்றது. நல்ல கிரகங்கள் மூலியமாக அந்த சாட்டை சுழற்றப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதனால் நீங்கள் இப்பொழுது நிதானமாக ஒரு கவனமாக சுழன்று கொண்டிருக்கின்றீர்கள். எப்படி நீங்கள் இப்பொழுது செல்ல வேண்டும், எப்படி நீங்கள் காரியங்கள் சாதிக்க வேண்டும் என்பதை உங்களுக்கு ஒரு புதிய வரவாக வந்து பலர் உதவியாக நின்று உங்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இப்படி இந்த விருச்சிக ராசிக்கு ஒரு நல்ல நேரங்கள் ஆரம்பித்து நல்ல ஒரு நிலையிலே சென்று கொண்டிருக்கின்றீர்கள். முதல் படியிலே காலை வைத்து நடக்க ஆரம்பித்திருக்கின்றீர்கள். இனி அனைத்தும் உங்களுக்கு மேலே செல்ல செல்ல ஏறுமுகமாக இருக்கும். இறங்குமுகத்திற்கு வேலை என்பது இனி இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. காரணம், இதுவரை உங்களுக்கு பல வகையிலே தொந்தரவு செய்து கொண்டிருந்த பல கிரகங்கள், ஒரு கிரகம் அல்ல, 2 கிரகம் அல்ல, பல கிரகங்கள் உங்களை இப்பொழுது நட்பாக காண ஆரம்பித்து விட்டார்கள். அதனால் இனி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் என்பது இல்லை. குறிப்பாக 4ஆம் இடத்தில் அமர்ந்த சனி உங்களுக்கு பல வகையிலே பல இடையூறை தந்துவிட்டார். காரணம், சனி பகவான் ராகு சாரத்திலும் அமர்ந்திருக்கின்றார். குறிப்பாக தாயாருடைய உடல் நலத்திலே பல வகையிலே பல தொல்லைகளை கொடுத்தார். சொத்துக்கள் மூலியமாக பல பிரச்சனைகளை கொடுத்தார். வண்டி வாகனங்கள் மூலியமாக பல தொந்தரவுகளை கொடுத்தார். செலவினங்களை கொடுத்தார். இவையெல்லாம் இப்பொழுது உங்களுக்கு நன்மையாக மாறி
இழந்தவையெல்லாம் மீண்டும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. ஒரு சொத்தை நீங்கள் ஒரு அவசர தேவைக்காக நீங்கள் விற்றிருப்பீர்கள், பாதி விலைக்கு விற்றிருப்பீர்கள். அதே நேரத்தில் இழந்ததை எண்ணி வருத்தப்பட்டு கொண்டிருப்பதால் எந்த பயனும் வந்துவிடப் போவதில்லை. அதற்கு இணையாக வேறு இடத்தில் உங்களுக்கு ஒரு சொத்து அதே மாதிரி பாதி விலையில் உங்களுக்கு கிடைக்கும். அது நீங்கள் வாங்க முயற்சி எடுத்தால் கண்டிப்பாக வாங்க முடியும். அதன் மூலியமாக இழந்ததை நீங்கள் மீட்டுக் கொள்ளலாம். இப்படிதான் சில விஷயங்கள் சென்றிருந்தாலும் மீண்டும் கிடைத்துவிடும். அதனால் கண்டிப்பாக இந்த விருச்சிக ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த வாரம் ஒரு உற்சாகமான வாரமாக இருக்கின்றது. நீங்கள் செல்லுகின்ற பாதைகளிலே கிடந்த முட்கள் கற்கள் அனைத்தும் அகற்றப்பட்டு விட்டது. ஒரு இருள் சூழ்ந்த ஒரு பாதையிலே கண்ணை கட்டி கொண்டு நடந்தார் போல் நீங்கள் நடந்து கொண்டிருந்தவையெல்லாம் இப்பொழுது வெளிச்சமாக மாறி சுற்றிலும் ஒரு நல்ல ஒரு வாசனை உள்ள தோட்டமாக மாறி நீங்கள் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கின்றீர்கள். அதனால் இனி பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை. பலர் உதவிகரமாக உங்களுக்கு வருவதற்கு தயாராக இருக்கின்றார். குருவினுடைய அனுக்கிரக பார்வை உங்களை வழிநடத்திக் கொண்டிருக்கிறது. உங்கள் ராசிநாதன் ராசிக்கு 8ஆம் இடத்திலே சென்று அமர்ந்திருந்தாலும் குருவின் நட்சத்திரக்காரில் அமர்ந்து உங்கள் வாக்குஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். அதனால் உங்கள் குடும்பத்தின் மீது உங்களுக்கு அக்கறை அதிகமாக இருந்து குடும்பத்தை நல்ல வழிகாட்டுதலுக்கு கொண்டு செலுத்த வேண்டும் என்ற ஒரு நிலையிலே தள்ளப்பட்டிருக்கின்றது. அதேபோல விருச்சிக ராசியைச் சேர்ந்த இளம் ஆண் பெண்களுக்கு அல்லது விருச்சிக லக்கணத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, வருகின்ற குரு பயிற்சிக்கு முன்பாகவே உங்களுக்கு திருமணங்கள் நடந்து முடிந்துவிடும். அதே போல நல்ல ஒரு காதல் திருமணமாக இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் விரும்பிய பெண்ணை அடைய வேண்டும் என்று நினைத்து இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நீங்கள் முயற்சியில் எடுத்தால் அதே பெண்ணையோ அதே கணவனை அதே ஒரு மாணவனையோ நீங்கள் கண்டிப்பாக கணவனாக அடையலாம். இப்படி ஒரு அற்புதமான நேரம் இந்த விருச்சிக ராசிக்கும் விருச்சிக லக்னத்திற்கும் உங்களுக்கு திருமண யோகத்தை தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு நேரமாக இது விளங்கி கொண்டிருக்கின்றது. அதேபோல் தொழில் ரீதியாக விருச்சிக ராசிக்கு 10ஆம் இடம் சூரியனுடைய வீடு. பொதுவாக விருச்சிக ராசிக்கு தொழில் என்றால் குறிப்பாக ஒரு காவல் பணியில் இருப்பார்கள், அரசு துறையை சார்ந்த ஒரு காவல் பணியிலே. அதே போல இராணுவத்திலும் இருப்பார்கள். இராணுவத்திலும் சரி அல்லது காவல்துறையிலும் சரி உயர்ந்த பதவிகளே இருப்பார். அல்லது ஒரு கப்பல் துறையிலே இருந்தால் அங்கேயும் மிகப்பெரிய ஒரு பதவியிலே இருப்பார். ஒரு மருத்துவராக இருந்தால் நிச்சயமாக ஒரு மருத்துவமனை கட்டி பலருக்கு வேலைவாய்ப்பை தரக்கூடியவராக இருப்பார். ஒரு நீதித்துறையை சார்ந்தவராக இருந்தால் ஒரு நீதிபதியாக இருப்பார். காரணம் வாக்குஸ்தானாதிபதி குரு பகவான். இப்படி பல வகையிலே இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் உயர் பதவியிலே இருக்கக்கூடியவர். காரணம் செவ்வாய் ஒரு பதவியை தரக்கூடியவர், 10 சூரியன் ஒரு அதிகாரத்தை தரக்கூடியவர். இப்படிப்பட்ட ஒரு இடம்தான் இந்த விருச்சிக ராசி. ஒரு இடத்திலே சென்று தனக்கு பலருக்கு கீழே வேலை செய்யக்கூடியவர்களாக இவர்கள் இருந்தாலும் கூட உடனடியாக மேல் பதவிக்கு வந்து மேல் இடத்துக்கு சென்று விடுவார். ஆனால் இந்த கீழ் இடத்திலிருந்து மேல் வருவதற்குள் அவர்கள் பல தடைகளை தாண்ட வேண்டியிருக்கும். ஏனென்றால் மேலதிகாரிகள் பெரும்பாலும் அவமானப்படுத்தக்கூடியவராக இருப்பார்கள். குறிப்பாக இவர்களை பார்த்தாலே அவர்கள் பிடிக்காது. ஏனென்றால் ஒரு நேர்மறை எண்ணம் கொண்டவர்கள், அதே போல எதையும் கொடுத்தால் உடனே செய்து முடிக்கக்கூடியவர்கள், ஆற்றல் மிக்கவர்கள். அதனால் இவர்களை மேல் அதிகாரிகளுக்கு பிடிக்காது. இந்த விருச்சிக ராசியை சேர்ந்தவர்களை யாரும் எளிதில் அணுகி அவள் நட்பு பாராட்டி விட முடியாது. சரியாக இருந்தால் சரியாக நடப்பார்கள். சரியாக நடக்கவில்லை என்றால் இவர்களுடைய ஒரு பிரதிபலிப்பு வித்தியாசமாக இருக்கும். அதனால் யாரும் இவர்களை அனுசரித்து செல்வது கடினம். அதனாலேயே இவர்கள் வாழ்க்கையில் தோல்வியை பல அடைவார்கள். மேலிடத்திற்கு செல்வது தடை அதிகம். அதே நேரத்தில் மேலிடத்திலே இவர்களுக்கு தகுந்தாற்போல் யாராவது இருந்தால் இவர்கள் கையை பிடித்து மேலே கொண்டு சென்று உட்கார வைத்து விடுவார்கள். இப்படி இந்த விருச்சிக ராசியை சேர்ந்த மேல அதிகாரிகள் எல்லாம் சாதாரணமாக மேலிடத்திற்கு வந்திருக்க முடியாது. பல தடைகளை தாண்டி பல அவமானங்களை தாண்டி தான் வந்திருப்பார்கள். அதனால் இப்படி மேன்மை அடைந்தவர்கள் மிகுந்த நேர்மையானவர்களாக இருப்பார்கள். கீழே இருக்கின்றவர்கள் எப்படி கஷ்டப்படுவார்கள் என்பதை உணர்வார்கள். அதனால் கண்டிப்பாக இந்த விருச்சிக ராசியை சேர்ந்த நீங்கள் இப்பொழுது
பிறருக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நிலையிலே இருக்கின்றீர்கள். காரணம், உங்களுக்கு அதிகமான வலிமை கையில் இருக்கின்றது. அதிகமான பொருளுதவி உங்களுக்கு கையிலே வரப்போகின்றது. அதிகமான செல்வாக்கும் அதிகாரம் உங்கள் கைக்கு இப்பொழுது வர இருக்கின்றது. வந்து கொண்டே இருக்கின்றது. சிலருக்கு வந்துவிட்டது. இந்த நேரத்திலே நீங்கள் உதாசீனப்படுத்தியவர்களையெல்லாம் கவலை கொள்ளாமல் அவர்களுக்கு உதவிக்கரம் நீட்ட வேண்டும். பொதுவாக விருச்சிக ராசிக்காரர்களை எட்டி மிதித்தாலும் கூட மீண்டும் அவர்களிடத்திலே சென்று உதவி கேட்டால் அவர்கள் உதாசீனப்படுத்த மாட்டார்கள். இரக்க குணம் உடையவர்கள். நிச்சயமாக அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை கொண்ட இந்த விருச்சிக ராசியைச் சேர்ந்தவர்களுக்கு நீங்கள், விருச்சிக ராசியைச் சேர்ந்த நீங்கள் இப்பொழுது உயர்ந்திருக்கின்றீர்கள். இன்னும் உயரப் போகின்றீர்கள். அதனால் பலருக்கு வழிகாட்டுதலாக இருக்க வேண்டும். பலருக்கு உதவி செய்யக்கூடிய நிலை இருக்க வேண்டும். பல விருச்சிக ராசியைச் சேர்ந்தவர்கள் கடன்பட்டு பல பிரச்சனையிலே வேதனையில் இருக்கின்றீர்கள். அவர்களுக்கெல்லாம் விடிவு காலம் இப்பொழுது வந்துவிட்டது. உங்கள் கடன் பிரச்சனையில் தீரப்போகின்றது. எந்த வகையிலாவது யார் உதவி மூலியமாகவோ உங்களுக்கு அது நிறைவேறும். காரணம், தெய்வத்தினுடைய அனுகிரகம் உங்களுக்கு இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றது. கண்டிப்பாக நீங்கள் சாதிப்பீர்கள். ஆனால் அதற்கான முயற்சியை கண்டிப்பாக எடுக்க வேண்டும். முயற்சி இருந்தால்தான் அது சாத்தியமாக, இல்லாவிட்டால் இருக்காது. மாணவ செல்வங்கள் கல்வியிலே பிரகாசமாக ஒரு எதிர்காலத்தை அடைவார்கள். எதிர்பார்த்த படிப்பையும் அவர்கள் படித்து முடிப்பார்கள். அதே போல சகோதர சகோதரிகள் இப்பொழுது உற்ற துணையாக உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்றார்கள். திருமணத்திற்காக காத்திருக்கின்ற அத்தனை விருச்சிக ராசிக்காரர்களும் சரி, உங்களுக்கு நல்ல ஒரு திருமண யோகம் இருக்கின்றது. அதேபோல் தொழில் சார்ந்து அனைவருக்கும் ஒரு நல்ல வாய்ப்பான நேரம் இது. எல்லா துறையினருக்குமே இது ஒரு வாய்ப்பான நேரம். குறிப்பாக கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு இப்பொழுது ஒரு அற்புதமான நேரம். ஆடம்பரத்துறை, உணவுத்துறை சார்ந்தவர்களுக்கு நல்ல தன உறவு தரக்கூடிய நேரம். கடல் கடந்து வாழக்கூடிய தமிழ் சொந்தங்களுக்கும் விவசாய சொந்தங்களுக்கும் அனைவருக்குமே இது ஒரு வெற்றி தரக்கூடிய ஒரு வாரமாக விளங்கி கொண்டிருக்கின்றது. இந்த வாரத்திலே சுக்கிரன் உங்களுக்கு வக்ரகதி அடைந்தாலும் உங்கள் லாபஸ்தானத்தை தான் பார்க்கின்றார். அதனால் எதிர்பாராத தன வரவுகள் அதிர்ஷ்டத்தின் மூலியமாக நிறைய பேருக்கு ஒரு தன வரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. நல்ல ஒரு வெற்றி வகை சூறக்கூடியவர்களாக நீங்கள் மாறப்போகின்றீர்கள். குறிப்பாக விளையாட்டுத்துறை சார்ந்த கல்வி பயின்று கொண்டு விளையாட்டுத்துறை இருப்பதாலும் சரி, அல்லது விளையாட்டையே நீங்கள் தொழிலாக வைத்திருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு அபரிவிதமான ஒரு நல்ல நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு பண வரவுகள் வரக்கூடிய பெயரும் பொருளும் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இது விளங்கும். இந்த வாரத்தை விருச்சிக ராசிக்கு சந்திராசிரமம் இருக்கின்றது. அதாவது 7ஆம் தேதி மாலை 3:41 முதல் 9ஆம் தேதி இரவு 8:28 வரை உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்கின்றது. கவனமாக இருங்கள். எதையும் வெற்றியை மட்டுமே இலக்காக கொண்டு ஓடுங்கள். வாழ்த்துக்கள், வெற்றி பெறுவீர்கள் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். இப்பொழுது விருச்சிக ராசிக்கு அதிர்ஷ்ட எண் 6.